அன்பானவர்களே, நல்ல அருமையான ஒரு பகுதியில் இந்த நாளில் நாம் ஒரு தியானத்தை தியானிப்போம். எப்பவுமே காட்ங்கிற ஒருவர் இருக்கிறார் பார்த்தீங்களா? எப்பவுமே அதாவது இந்த கலிஃபோர்னியாவில் உண்டான அந்த நெருப்பு இன்னைக்கு வரைக்கும் அதை அணைக்க முடியல. ஆனால் இது எப்பவுமே அமெரிக்காவினுடைய ஒரு கனவு நகரம் தான் இந்த கலிஃபோர்னியா. ஒரு கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படங்கள் எல்லாம் எடுக்கிற ஒரு இடம் தான் அந்த இடம். அப்போ இந்த நாளில் இந்த வாரத்தில் ஒரு 7 days பிஃபோர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அங்கே ஒரு அவார்டு கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி ஒன்று அங்கே நடந்திருக்கு. அந்த அவார்டு நிகழ்ச்சியில் ஆண்டவரை பற்றி பேசியிருக்காங்க. கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்க. காட் ஜீரோ மென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டது. அதாவது அந்த இடத்துல அந்த அந்த ப்ரோக்ராமை தயாரித்து வழங்குகிற அந்த மெயினான அந்த மேடை பேச்சாளர், அவங்களுக்கு பேர் நிக்கி கிளேசர் அப்படிங்கிறவங்க. அந்த நிக்கி கிளேசர் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு திரைப்பட விருது வழங்குகிற விழாவாக இருக்கிறதுனால இங்கே நம்ம காடை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நாம் காடை பற்றி இங்கே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க முடிவெடுத்த பிரகாரம் அதை செஞ்சுருக்கிறாங்க பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடக்குது. அங்கே காடை பற்றி யாருமே அங்கே பேசலை. மனுஷன் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய அறிவு, தன்னுடைய ஞானம், தன்னுடைய புத்தி இதெல்லாமே சுயமாக வந்ததுன்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனால் அது உண்மை இல்லைங்க. ஒரு திரையுலகில் ஒரு திரைப்படம் ஒரு மனுஷன் எடுக்கிறான்னா கூட அதுக்கு கூட ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்த அந்த அறிவு தான். அந்த திரைப்படம் எடுப்பதற்குள்ள அந்த ஃபிலிம் நாலேஜாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கேமரா நாலேஜாக இருக்கட்டும், இல்லை அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆண்டவருடைய ஒரு படைப்பு. ஆல்ரெடி அது நமக்குள்ளாடி வச்சிருக்கிறாரு. அந்த திரைப்படத்தை நடிக்கிற அந்த மனுஷனுக்கு உண்டாகிற அந்த அறிவு, உண்டாகிற அந்த திறமை, அந்த ஃபைட்டிங் நாலேஜ், டான்சிங் நாலேஜ், ஸ்பீக்கிங் நாலேஜ், இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாடி கடவுள் வச்சுக்கிறார், ஆண்டவர் வச்சுக்கிறார். அப்போ இதை மனுஷன் புரிஞ்சுக்கணும். இதை மனுஷன் புரிஞ்சுக்காம நோ காட் ஜீரோ மென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அங்கே யூஸ் பண்ண அந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இந்த நெருப்பு உண்டாகிறத நீங்கள் பார்க்க முடியும். சாண்டா ஆனா அப்படிங்கிற மலையிலிருந்து அதாவது ஈரம் இல்லாத காற்று கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா அங்கே மழையே பெய்யலையா. மழை பெய்யாததுனால ஈரப்பதம் இல்லாத அந்த காற்று அந்த சாண்டா ஆனா அப்படிங்கிற அந்த மலையிலிருந்து அழகா அந்த சிட்டியில் அது பரவ ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட ஒரு 4 சிட்டியில் அது என்ன பண்ணிச்சு, அது எரிஞ்சுது. ஆனாலும் தீயணைப்பு துறை பல கோடி டாலர்கள் செலவு செய்து அதை அணைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை முடியும், அந்த நெருப்பை அணைக்க முடியல. பாருங்க, எப்பவுமே பைபிள் ஒன்று சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆனால் அதே பைபிள் திரும்பவும் என்ன சொல்ல தெரியுமா, காட் இஸ் த கன்சூமிங் ஃபயர். கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணீர்களுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க, காற்றுகளுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க, இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நெருப்புக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாமே இப்படி ஆண்டவர் ஒரு செட்டப்ல தான் வானலோகத்திலிருந்து இந்த பூமியை என்ன பண்றாரு, ஆளுதார். இந்த பூமி ஆண்டவருடைய கண்டியத்தில் தான் இருக்குது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில ஒரு மனுஷனா, தேவனாகிய கர்த்தர் இயேசுவாக மாறி மனிதனா மாறி இந்த பூமிக்கு வந்திருக்காருன்னா பூமிக்கு மேல அவர் வச்சிருக்கிற பாசம் தான், பூமிக்கு மேல அவர் வச்சிருக்கிற நேசம் தான். எப்பவுமே மனுஷனுக்கு நல்ல சொத்து, நல்ல குட்டி பங்களாக்கள், அப்புறம் நல்ல கோடிக்கணக்கில் வருமானங்கள் எல்லாம் வரும்போது ஆண்டவரை அவங்க மறந்துட்டாங்க, காட் இல்லைன்னே சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு பரிதாபக்கேடு. பார்த்தீங்களா, அந்த பெண், அந்த நிக்கி கிளேசர் அப்படிங்கிற அந்த அவங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்கே யாருமே காட்ங்கிற வேடை உபயோகிக்கவே இல்லை. எப்பவுமே அமெரிக்கர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு நல்ல காரியம் நடக்க தேங்க் காட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேங்க் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேற ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஓ மை காட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்க் ஜீசஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல, அந்த திரைப்பட விருது விழா நடந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மென்ஷன் பண்ணவே இல்லை. கடைசியில் அங்கே அந்த வீடியோ, அந்த திரைப்படத்துடைய அந்த ஸ்க்ரீன்லேயே போட்டு காட்டுறாங்க, காட் மென்ஷன், காட் ஜீரோ மென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அந்த அளவு ஒரு லக்ஸரியஸ் ஏரியா இன்னைக்கு இந்த அளவு பற்றிக்கிட்டு ஏரியான்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. அதனால் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல விஷயங்கள் நமக்கு செய்யும்போது, கடவுள் இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் வரும்போது நிச்சயமாக அதனால் பேரழிவுகளும் சீரழிவுகளும் நிச்சயமாக உண்டு. இன்னைக்கு அமெரிக்கா நகரத்துக்காக கண்டிப்பாக லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்காக கலிஃபோர்னியாவில் நடந்து கொண்டிருக்கிற
அந்த நெருப்பு அணையணும், நல்ல ஒரு மழை வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சுக்கிறது நல்லதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் ஜெபிங்க. இப்போ அங்கே என்னென்ன நஷ்டங்கள் உண்டாச்சு அப்படின்னு நான் இதை உங்களுக்கு சொல்ல பாருங்க. உங்களுக்கு இவங்களுடைய வீடு ஃபுல்லாகவே எரிஞ்சிருக்கு தான். இந்த பாருங்க, பாரிஸ் ஹில்டன் அப்படிங்கிறவங்க பெரிய ஒரு வீடு கட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து 72 கோடி ரூபாய் 72 கோடி ரூபாய் மதிப்பில் அவங்க அந்த வீடை கட்டி வச்சுருக்காங்க, பாரிஸ் ஹில்டன். அது வந்து ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. அப்புறம் டைட்டானிக் மில்லியனர் லியோனார்டோ பங்களா அதுவும் எரிஞ்சு போச்சு. பேங்க் ஆஃப் அமெரிக்கா அங்கே இருந்துச்சு, அதுவும் இறந்து போச்சு. ஹாலிவுட் ஸ்டுடியோ அங்கே இருந்துச்சு, அதுவும் எரிஞ்சு போச்சு. மெக்டொனால்ட் ஆஃபீஸ் அது பெரிய லெவலில் இருக்கும், பெரிய ஆடம்பரமாக இருக்கும், அது எரிஞ்சு போச்சு. கமலா ஹாரிஸனுடைய பெரிய ஒரு பங்களா இருந்துச்சு, அதுவுமே எரிஞ்சு போச்சு. ஃபுட்பால் கிரவுண்டு, தியேட்டர்ஸு, இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லி எல்லாமே எரிஞ்சுதுங்க, எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஸோ அமெரிக்கா, அதுவும் கலிஃபோர்னியா என்பது ஒரு கனவு நகரம், ஒரு கோல்டன் சிட்டி, எல்லா பணக்காரங்களும் அங்கே இருக்கிற இடம். இப்படிப்பட்ட ஒரு சிட்டி இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆல்ரெடி உலகம் எரிஞ்சுட்டு தான் இருக்குது. சீரியா ஒரு சைடில் எரிஞ்சிட்டு இருக்குது, லெபனான் ஒரு சைடில் எரிஞ்சிட்டு இருக்குது, பாலஸ்தீனா ஒரு சைடில் எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஒரு சைடில் எரிஞ்சிட்டு இருக்குது, ஹவுதிஸுடைய ஏரியா அந்த பக்கம் ஒரு சைடு எரிஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாத்துக்கும் மத்தியில் இப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பைபிளில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த கிமு 1800 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோதோம் குமார பட்டணத்தில் இப்படி தான் ஆண்டவர் அக்னியும் கந்தகத்தையும் வரவழைச்சு அந்த பட்டணத்தை என்ன பண்ணார், கன்சூம் பண்ணிட்டார். கன்சூம்டு பிகாஸ் காட் இஸ் அ கன்சூமிங் ஃபயர். உண்மையிலேயே கர்த்தருடைய அன்பில் நிற்கிறது நல்லதா, அவருடைய கோபத்தில் நிற்கிறது நமக்கு நல்லதா என்கிறதை நாம் யோசித்துக் கொள்வது மிக மிக நல்லது. எலியாவுடைய காலத்தில் விட நீங்கள் பார்த்தீங்கன்னா எலியாவுடைய ஜபத்தினால வானத்தில் இருந்து அக்னி கீழே இறங்கி வந்துச்சு. இன்னும் ரெவல்யூஷன் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18, 19 எல்லாம் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இன்னும் இதை விட பெரிய அக்னி எல்லாம் வர இருக்கிறது. அது வானத்தில் இருந்து வரும், சில டைமில் பூமியில இருந்து உருவாகும், சில டைமில் அது ஒரு காற்றுகளினாலே உருவாகும். எந்த விதத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது, அது நடக்கத்தான் செய்யும். அதனால இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிறதும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவன் சுகம் பலத்திற்காக நன்றி சொல்லி வாழ்றதும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பணம் ரொம்ப அதிகமாக வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாதுங்க, மறக்காதீங்க. பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய வீடுகளில் இருந்தவங்கெல்லாம் இப்போ வீடு இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. 10,000க்கு மேலான பில்டிங் முந்தான நாளைக்கு வரையும் எரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இப்போ இந்த 2 நாளில் இன்னும் அதிகமாக எரிஞ்சிருக்கும். ஆகினால கனவு நகரம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்புகையாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, கர்த்தரை நம்புங்க. பூமியில் எதுவுமே இல்லை, பூமியில் எல்லாம் சாம்பல் தான். ஆண்டவரை நம்பி இந்த பூமியில் வாழ்ந்தோன்னா நமக்கு நித்திய ஜீவனாவது மிஞ்சும், பரிசுத்த வாழ்வாக மிஞ்சும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஆல்.